புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நின்று போன ஒரு கடிகாரத்தை புது பேட்டரி போட்டு மறுபடியும் அதே வேகத்தோட ஓட வைக்க முடியும். ஆனா நம்ம உடலுடைய பேட்டரியான இதயம் நின்று போச்சு அப்படின்னா மறுபடியும் ஓட வைக்க முடியாதுங்க. அதனாலதான் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த இதயத்துடைய நலனை நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்பவே அவசியம். அதுதான் நமக்கான ஒரே வழியும் கூட. அதுக்கான ஒரு நேரம் தான் நம்ம ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில இதய நோய் சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கான ஒரு நல்ல தெளிவான விளக்கங்களையும் நல்ல தீர்வுகளையும் கொடுக்கறதுக்காக இன்றைக்கு நம்மளுடைய அரங்கத்திற்கு 2 மருத்துவர்கள் வந்திருக்காங்க. ஒரு மருத்துவர் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான ஆக்சிமேட் ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் டாக்டர் அயாஸ் அக்பர் அவர்களும், அதே ஆக்சிமேட் ஹாஸ்பிட்டலுடைய பிரிவென்டிவ் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சமா அக்பர் அவர்களையும் நம்ம வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர்ஸ், வெல்கம் டு த ஷோ. ஸோ டாக்டர், நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஆக்சிமேட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், எஸ்பெஷலி ஹார்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஹார்ட் அட்டாக் பற்றி பேசலாம். ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நம்ம உடலில் எப்போ ஏற்படுது, அப்படி ஏற்படும் போது என்னெல்லாம் நடக்குது டாக்டர்? பேசிக்கலாக வந்து ஹார்ட் ஃபெயிலியருக்கு நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும். நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு தவறான கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுறது என்னன்னா, யாருனாச்சும் மரணம் அடைஞ்சிட்டா டெத்துக்கு ஹார்ட் ஃபெயில்ன்றாங்க. நோ 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 கார்டியாக் அரெஸ்ட்டுன்னு சொன்னால் தான் வந்து டெத்துன்னு. டெக்னிக்கலாக ஹார்ட் ஃபெயிலுன்னா அந்த நபர் உயிரோடு இருக்கிறாரு, ஆனால் அந்த ஹார்ட்டு சரியாக செயல்படலை இல்லை. இது கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் ஹார்ட் பற்றி கொஞ்சம் நம்ம வந்து ப்ரீஃபாக சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது ஹார்ட் இஸ் அ பயாலாஜிக்கல் பம்ப். நாள்தோறும் வந்து ஓயாமல் 24 hours 1,00,000 தடவை சுருங்கி விரியும். 6,000லேருந்து 7,000 லிட்டர் பிளட்டு வந்து வேஸ்குலர் சிஸ்டத்துக்கு சுத்த வைக்கும். ஆனால் இதுக்கு ஒரு த்ரஸ்ட்டு, ஒரு ஃபோர்ஸ் தேவை. ஸோ நிறைய காரணத்தினால வந்து ஹார்ட்டோட மசில் சரியாக செயல்படலை. இதனால் ஹார்ட் ஸ்லோவாக வீங்க ஆரம்பிக்கும். டெக்னிக்கலாக நம்ம டிசிஎம்னு சொல்லுவோம், டைலேட்டட் கார்டியோமயோபதி. இதே நேரத்தில் வந்து நீரெல்லாம் உள்ளே சேர ஆரம்பிச்சிட்டா வந்து கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. பெரிய பெரிய ஜார்கன் ஆஃப் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் சொல்கிறாரே டாக்டர்னு சொல்லிட்டு. இது இம்மீடியட்டாக நம்மளுக்கு சில வித்தியாசமாக இருக்குது, மூச்சு வாங்குது, கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்குதுன்னு சொன்னால் டாக்டர் முன்கூட்டி போய் சொன்னால் நம்ம வந்து அவர் சிம்பிளாக எக்கோ கார்டியோகிராம் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு அட்வைஸ் கொடுத்து ப்ராக்ரெசிவ் ஆஃப் டிசீஸை இமீடியட்டாக கட்டுப்படுத்தல கொண்டு வரலாம். இது அசால்ட்டாக வந்து ஒன்றும் இல்லை எடுத்து சொன்னால் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆகி டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ whoever is suffering from heart failure, better they can see their cardiologist and take the valuable advice and can live a quality life. ஓகே சார். ஸோ டாக்டர் சமா அக்பர், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னும் போது அந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு தான் அதோடைய பெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. மேபி இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற டைமில் கூட அவங்க அதுக்கான ஒரு சிம்டம்ஸோடு கூட இருக்கலாம். ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இப்போது ஹார்ட் அட்டாக்னால் நிறைய பேருக்கு ஒரு சடன் செஸ்ட் பெயின் மாதிரி ஒரு ப்ரீமோனிஷன் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, டிவியில் பார்த்துருப்பாங்க, மூவியில் பார்த்துருப்பாங்க, திடீர்னு கை பிடிச்சி லெஃப்ட் சைடில் வலி வருது, கை கூட மறுத்து போகிற மாதிரி இருக்குது, மூச்சு வாங்குது, வேர்வை, தலை சுத்தல், மயக்கம், சில பேருக்கு வாந்தி, சில பேருக்கு அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க, அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எஸ், அது ஒரு டிப்பிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ஓகே. ஹார்ட் அட்டாக்னா ஆல்ரெடி அப்பா கூட மென்ஷன் பண்ணியிருக்காரு, டாக்டர் அயாஸ் ஹஸ் மென்ஷன் தட் ஹார்ட் மேலே ரத்த குழலாம் இருக்கும். அதில் பிளாக்கேஜ் வந்தால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரத்தம் போகாது. போகாமல் இருந்தால் அதை தாண்டி என்ன மசில் இருக்கும் அது செத்துரும். It will die if it doesn't require, if it doesn't get oxygen, life saving oxygen ஒரு 10 to 20 seconds கிடைக்கலனா it will start to die. 2 minutes 3 minutes survive ஆகலாம், அதுக்கு பிறகு it is irreversible. So within the first few minutes heart attack, chest pain வருது, இந்த மாதிரி symptomsலாம் வரும்போது we have to definitely try and get to a nearby hospital, try to get an ECG as early as possible. அந்த ECGல நம்மளுக்கு ஒரு 90% டயக்னோசிஸ் வந்துடும்.
சில பேருக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும். அதில் கூட we can get some blood test. நிறைய troponin டெஸ்ட்லாம் இப்போ மாடர்ன் மெடிசனில் நிறைய வந்திருக்கு. Within few minutes we'll be able to get the tests and we'll be able to get the results and we can get a definite diagnosis. ஒரு early diagnosis is the key in this sort of situation, heart attackல. ஓகே, கரெக்டாக சொன்னீங்க. ஸோ டாக்டர், இப்போ வந்து ஹார்ட் அட்டாக்கும் ஹார்ட் ஃபெயிலியருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா டாக்டர்? ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியரில் கூட கொண்டு போய் விடுமா, அந்த மாதிரி? டெஃபினெட்லி இட்ஸ் கோரிலேட்டட். ஓகே. இப்போ நம்ம பார்க்க போனால் யாருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கோ, டிசிஎம் ஆகி ஹார்ட்டு மசில் பெருசாக ஆகிட்டே போனால், டைலேட் ஆன்னு சொன்னால், அங்கே கொரோனரி ஆர்ட்ரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப தின்னாகி பிளட் சப்ளை இல்லாமல் இருக்கிற காரணத்தினால ஹார்ட் அட்டாக் வரலாம். ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் ஆகி இவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கலாம், இல்லை பைபாஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் சரியாக ஃபாலோ அப் இல்லாமல் பிபி சுகர் எல்லாம் இந்த கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால என்ன ஆகும்னு சொன்னால், ஸ்லோவாக ஹார்ட்டு பம்பிங் குறைஞ்சிட்டு போகும். நிறைய பேர் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம், ஆரம்ப கட்டத்தில் ஒரு 5-6 இயர்ஸ் பைபாஸ் பண்ணி நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இப்போ மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ தே ஆர் நவ் கெட்டிங் இன் டு அ நியூ டிசீஸ் கால்ட் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இதுக்கு பைபாஸ் பண்ணாலும் சரி, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாலும் சரி, ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தாலும் சரி, கான்ஸ்டண்ட்டாக ஒரு தொடர்பு டாக்டர்கிட்ட இருந்தால் த ப்ராக்ரஸி ஆஃப் டிசீஸ் அண்ட் நியூ டிசீஸ் வராமல் நிறையவே சான்சஸ் இருக்குது தவிர்க்கிறதுக்கு. ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஹார்ட் ஃபெயிலியரில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் மேக்ஸிமம் 2 டைப்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே. ஒன் சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர், இன்னொரு டயஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகே, சரிங்களா? ஸோ ஹார்ட் ஃபெயிலியரில் கூட தட் இஸ் ஒரு டெக்னிக்கல் டேர்மில் சொன்னால் அது ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு இல்லைனா ஒரு ஃபிசிஷியன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிசிஷியன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட்லி ஹார்ட் ஃபெயிலியர் ஒரு சிம்டமேட்டிக் டயக்னோசிஸ். முதல்ல அவங்களுக்கு மூச்சு வாங்குறது, கால் வீக்கம், எக்ஸசைஸ் பண்ணாமல் முடியாமல் அந்த மாதிரி இருக்காங்க, பெட் பவுண்டாக இருக்காங்க, ஹீ இஸ் நாட் ஏபிள் டு டூ ஹிஸ் ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ், கொஞ்சம் பண்ணால் கூட அவங்களுக்கு மூச்சு வாங்குது, ஃப்ளாட்டாக படுத்தா மூச்சு வாங்குறது. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சுக்கிட்டு we can get a idea that இவங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறமா ஃபர்தர் இவாலுவேஷனில் அவங்களுக்கு சில டெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இசிஜி, எக்கோ, அப்புறமா சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் டைப் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் இட் இஸ். இப்போது ஹார்ட் பம்பிங் சரி ஆகலைன்னா இட்ஸ் கால்ட் சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர். டு பி வெரி வெரி கிளியர் வித் யூ. ஸோ ஹார்ட் இஸ் அ பம்ப், இட் இஸ் தேர் இன் த சென்டர் ஆஃப் ஆர் செஸ்ட். அது பம்ப் சரியாக வேலை செய்யலைன்னா blood will not go forward from the chest to the rest of the limbs, brain ku, kidney ku, kaal ku, liver ku. If it doesn't go, that is called systolic failure. It is not able to pump. Okay. Innor failure enna heart muscle rombo stiff ஆயிடுது. It is not able to relax. அந்த மாதிரி கண்டிஷன்ல it is not allowing all the blood, எல்லா blood circulation heartல it has to get ejected out. Other blood coming into the heart, it is not allowing it to relax. So அந்த மாதிரி congestive, it will become ஒரு backflow, it will be like a dam. ஒரு அதுக்கு பின்னாடி எல்லாமே ரத்தம் எல்லாம் சேர்ந்துரும். So that will also cause கால் வீக்கம், மூச்சு வாங்குறது, அந்த மாதிரி கண்டிஷன்ல it is called diastolic heart failure. அப்புறமா you can divide it right sided heart failure, left sided heart failure. All those are technical things. But to be honest, one is heart failure with a reduced ejection fraction, அதான் systolic heart failure. Okay. The other one is heart failure with preserved ejection fraction, which is heart is failing to relax. So to be simple, it's just 2 types. Okay doctor. So இப்போ 2 types of heart failure சொல்லிருக்காங்க. இப்போ இதனுடைய ஒரு பொதுவான symptoms எப்படி இருக்கும் டாக்டர்? சரி, டெக்னிக்கல் இல்லாமல் காமன் பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னால் எல்லாமே அவங்களுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட், நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், நான் ஸ்ட்ராங்கு, நான் டீ டோட்டலர், எனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் ஒன்றும் தெரியாது, ஆனால் சடனாக பார்த்தா எனர்ஜி லெவல் ஆகி சீக்கிரம் ஃபெட்டிக் ஆகும். ஒரு நபர் பார்க்கில் வாக் பண்ணுறாருன்னு சொன்னால் ஈஸியாக 1 hour வாங்குறது, இப்போ பார்த்தா 20 நிமிஷத்தில் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி தோணுது. அவருக்கே தெரியாது, யார்கிட்டையும் மற்ற நபர்கிட்ட பேசும்போது ஏன்பா மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. படிக்கட்டேன்னா மூச்சு வாங்கும். நைட்டில் தூங்கும் போது அவர் ரிலாக்ஸாக தூங்க முடியாது, எழுந்து உக்காந்து பொழுதுனும் காஃப் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பயணம் பண்ணால் காலில் வீக்கம் இருக்கும்.
அண்ட் தென் பசி இருக்கும், சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வந்து பாரமாக இருக்கும். அண்ட் தென் யூரின் அவுட்புட் சரியாக இல்லாமல் யூரின் போகிற இடம்லாம் வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டமக்கில் வந்து பெருசான அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன வேலைங்க வந்து போய் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வந்தாலும் கூட கேராக இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் டு சே தட் பேஷண்ட் இஸ் ரேப்பிட்லி கோயிங் ஃபார் அ ப்ராக்ரெசிவ் ஆஃப் டிசீஸ். இந்த நேரத்தில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது. இம்மீடியட்டாக ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்தா அவர் எக்கோ பார்த்துட்டு, இப்போது டாக்டர் சமா சொன்ன மாதிரி சிஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷனா இல்லை டயஸ்டாலிக் டிஸ்ஃபங்க்ஷனா, எந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர்னு பார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி மாடர்ன் மெடிகேஷன்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் ஸ்டாப் த ப்ராக்ரெசிவ் ஆஃப் டிசீஸ் அண்ட் தென் டேக் த பேஷண்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் குவாலிட்டி லைஃப். ஓகே டாக்டர். ஸோ நீங்களும் சொல்லியிருந்தீங்க சிம்டம்ஸ் வச்சுட்டு நம்ம டெஸ்ட், ப்ராப்பரான டெஸ்ட்டை நம்ம பண்ணோம்னா டயக்னோஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஹார்ட் ஃபெயிலியருக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு என்ன இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். சரி, ஆல்ரெடி நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இசிஜி, எக்கோ, ஒரு மாதத்தில் பிளட் டெஸ்ட். ஓகே. ஸோ தீஸ் டெஸ்ட் ஆர் ருட்டீன் டு பி டன். அதுக்கு பிறகு ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இஸ் NT-proBNP. ஸோ இது ஹார்ட் ஃபெயிலியர் வித் ப்ரிசர்வ்ட் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்கேன்னா, ஹார்ட் ஃபெயில்ஸ் டு ரிலாக்ஸ். ஒன் இஸ் ஹார்ட் ஃபெயில்ஸ் டு பம்ப். அதை ஈஸியாக தெரிஞ்சிடும். எக்கோ பார்த்த உடனே யூ வில் பி ஏபிள் டு see இவ்வளோ பெருசாக வீக்கமாக இருக்குது. ஓகே. யூ வில் பி ஏபிள் டு கெட் ஒரு டூ டைமென்ஷனல் இமேஜ். we can easily convince the patients. சில பேருக்கு அது பம்பிங் நல்லா இருக்கும். அப்போ கேட்பாங்க, எதனால டாக்டர் இப்போ ஹார்ட் பம்பிங் கூட நல்லா இருக்குது, அது நம்பர் கூட நல்லா இருக்குது, எக்கோவில் ரிப்போர்ட்டில் கூட குட் எல்வி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸ்டில் அவங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குன்னா அவங்களுக்கு ஹார்ட் இஸ் ஃபெயிலிங் டு ரிலாக்ஸ், ஹார்ட் மசில் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த NT-proBNP ஒரு புதுசாக ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. இட்ஸ் பின் தேர் ஃபார் அபவுட் 20 years. 20 வருஷமாக இருக்குது. நல்ல ரிசர்ச் மாலிக்யூல். அதில் ஒரு யூ கேன் கெட் அ ஸ்பாட் டயக்னோசிஸ். இப்போது யூ கேன் காஸ் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி. எதனால் இப்படி வருது இது? சில பேருக்கு ஆஸ்தமா கூட சேம் சிம்டம்ஸ் இருக்கலாம்ல, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அவங்களுக்கு, சில பேருக்கு அவங்களுக்கு வீசிங் இருக்குது, பம்ப் இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கூட மூச்சு வாங்கும், அவங்களுக்கு கூட கொஞ்சம் நடந்தால் கூட அவங்களுக்கு they will not be able to exercise. அந்த மாதிரி கண்டிஷனில் how to differentiate from a respiratory problem and a cardiac problem, இது ஒரு டெஸ்ட் NT-proBNP. It is if it is tested and அது ரொம்ப ஹையாக இருந்தால் it is more likely to be a cardiac problem than a respiratory problem. So always go to your specialist and understand what problem you have. ஓகே. ஸோ அக்யூரேட்டாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் த்ரூ டெஸ்ட். ஓகே டாக்டர். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பம்பிங் கெப்பாசிட்டி 45% தான் இருக்குது அப்படின்னா அது அவங்களால பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா டாக்டர்? இது பாருங்கள், பீஸ்ஃபுல்னு சொல்கிறது என்ன இருந்தாலும் நம்ம பாடி வந்து கான்ஸ்டண்ட்டாக அதே இருக்க போகிறதில்ல. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், இப்போ 45ன்னு சொன்னால் மாட்ரேட்டு வந்து இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுக்கலை, சுகர் கண்ட்ரோலில் இல்லை, பிபி கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னால் அது அங்கே நிற்காது. சடனாக வந்து 30 கூட போகலாம். ஸோ அந்த நேரத்தில் எப்போ டாக்டர் பார்க்குறாரோ, எக்கோ பார்க்குறாரோ, நெக்ஸ்ட் ரிவ்யூ நெக்ஸ்ட் மந்த்துன்னு சொல்லுவாங்க. இது அவர் பெனிஃபிட்டுக்கு தான் சொல்கிறாரு. ஸோ பீஸ்ஃபுல்லாக இப்போது சிம்டம்ஸ் இருக்காது அவருக்கு. ஏதோ மூச்சு வாங்கலை, கால் வீக்கம் இல்லை, இப்போ ஏதோ நான் சிம்டம்ஸ் சொன்னால் அதெல்லாம் இருக்காது. பட் certain parameters changes and then ejection fraction also may change and may lead to even ICU. So always respect your doctor. அவங்க சொல்லியிருக்காரு, எந்த டாக்டர் சொன்னாலும் நெக்ஸ்ட் மந்த் ரிவ்யூ சில பேருக்கு சொல்லுவாங்க, சில பேருக்கு 2 months கழிச்சு வாங்க, 3 months கழிச்சு வாங்க. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் சயின்டிஃபிக் எவிடன்ஸ். அவங்க வந்தால் பார்த்து என்ன இன்னொரு தடவை எக்கோ பார்க்குறாங்க, வேறு பிளட் டெஸ்ட் கூட அசோசியேட்டாக பார்க்குறாங்க. சப்போஸ் இது கொலஸ்ட்ரால், சுகர் இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்தால் இன்ஃபெக்ஷனாக அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து கோரிலேட்டாக அது எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்வேஸ் யூ ஃபாலோ தி அட்வைஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் தென் த ஹாஸ்பிட்டல். ஓகே டாக்டர். வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு ஆக்ஸ்மெட் ஹாஸ்பிட்டல்லேருந்து மருத்துவர்கள் வந்திருக்காங்க. இதய நோய் சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், தொடர்ந்து பேசலாம். ஸோ டாக்டர், இப்போ வந்து ஹார்ட் ஃபெயிலியர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஹார்ட் ஃபெயிலியர் வருவதற்கான ஒரு காமன் ரீசன் என்னவா இருக்கும் டாக்டர்? காமன் ரீசன், there are many reasons for heart failure. Most common heart failure na after heart attack
அதுக்கு பிறகு தான் ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் வெரி காமன். நம்ம மக்கள்லாம் யூஸ்வலி நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், புவர் டயட், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஜெனட்டிக்ஸ் அதெல்லாமே இருக்கும்போது மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் ப்ரையர் ஹார்ட் அட்டாக். ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மி ஆகிடும். ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மி ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி த பேஷண்ட்ஸ் ஹார்ட் வில் ஸ்டார்ட் பம்பிங் லெஸ். ஸோ ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி கம்மி ஆச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர். தட் இஸ் ஒன் மோஸ்ட் காமன் காஸ். செகண்ட், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒரு ஜெனட்டிக் ரீசன். மெனி டைம்ஸ் வி கான்ட் டயக்னோஸ் எக்ஸாக்ட்லி எதனால் இப்படி ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கு. சில பேருக்கு ஆட்டோமேட்டிக் பை பர்த் ஒரு டிஃபெக்ட், ஒரு ஜீன் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா விதவுட் எனி ஃபால்ட் ஆஃப் ஹிஸ் he ends up having heart failure. Another cause of heart failure is pregnancy last trimester and first 6 months of breastfeeding. Okay. சில young ladies very unfortunate because of changes in prolactin சொல்லுவாங்க, milk secreting hormone. அதனால sometimes the heart starts to distend. The exact etiology, the exact research purpose கேட்டா it is not very clear, but many times we see last trimester 6 months after pregnancy you can have heart failure. அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் as such has made echo ஒரு கம்பல்சரி ஆக்ட் இன் தி ப்ரெக்னன்சி. ஒரு தேர்ட் ட்ரைமஸ்டரில் கண்டிப்பாக ஒரு எக்கோ பார்க்கணும். அப்புறமா ஒன் மோர் ரீசன் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர் வில் பி டாக்கிகார்டியா. ஓகே. ஹார்ட் ரேட், அப்நார்மல் ஹார்ட் ரேட் அண்ட் ரிதம். அதிகமாக ஹார்ட் ரேட் பம்பிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பம்பிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, சி ஹார்ட் இஸ் ஒன் மசில் which beats from the womb till the tomb. என்னன்னா பிஃபோர் பர்த்லேருந்து அம்மா when you are inside the pregnancy டைமில் கூட ஹார்ட் பீட்டிங் இருக்கும். டில் நம்ம டெத் வரைக்கும் ஹார்ட் பம்பிங் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ சப்போஸ் நம்ம ஹார்ட் பீட்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, அப்நார்மலி ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஹார்ட் மசில் ஆல்சோ கெட்ஸ் டயர்ட். அது கூட ஒரு மசில் தான். ஸோ இஃப் அந்த பீட்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா it starts to lose its pumping capacity. And the capacity கம்மி ஆயிடுச்சுன்னா heart failure வந்துரும். So these are some of the causes. There are many other small causes, but commonly we encounter these causes in our day-to-day practice. Another very common cause இது கோவிட் எராரில் இப்போ தான் ரிகவரி வந்துட்டு இருக்கோம். சில பேருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்த பிறகு அவங்களது ஹார்ட் மசில் எல்லாம் பலகீனமாக ஆகிடும், வீக்கமாக ஆகிடும், ஹார்ட் பம்பிங் ரொம்ப கம்மி, வைரல் மயோகார்டைட்டிஸ் சொல்லுவாங்க, கோவிட் இன்டியூஸ்ட் கார்டியோமைபதி சொல்லுவாங்க. சில பேருக்கு கேன்சர், அதுக்கு கீமோதெரப்பி கொடுப்பாங்க. அந்த ட்ரக்ஸ்னால கூட கார்டியாக் மசில் டேமேஜ் ஆகிடும் அண்ட் கார்டியாக் டாக்ஸிசிட்டி வந்துடும். சம் பீப்புள் ஹூ ஆர் எக்ஸ்போஸ்ட் டு டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ், லெட், மர்க்யூரி, ஆல் தீஸ் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ், அவங்களுக்கு கூட ஹார்ட் மசில் பம்பிங் it can reduce because of the toxicities. Okay. So all these are various causes, but most commonly number population la it is because of ischemia and heart attack. adukku perugudha heart pumping kammi agudhu. If you stop all these risk factors, 90 to 95% of the heart failure patients can be taken care of. Okay doctor, தொடர்ந்து பேசலாம். காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் லீலா, மதுரையில இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. என் வயது 48. வாழ்த்துக்கள் லீலா. என்னம்மா பிரச்சனை சொல்லுங்க. இல்ல, எதையாவது ரொம்ப சிந்திச்சோம் அப்படின்னா டென்ஷனா இருந்தா வலிக்குது, ரைட் லெஃப்ட் சைடு வலிக்குது. ஓகே. கை ஒட்டி இருக்குல்ல, தோள்பட்டைய ஒட்டி கழுத்துக்கு பின்னாடி அந்த மாதிரி முன்னாடியும் அந்த மாதிரி வலிக்குது. செஸ்ட் பெயினும் இருக்கு. இது எதனாச்சும் அசதி பண்ணும் போது வலிக்குதுங்களா இல்லை சும்மாவே வலி வருதுங்களா? ரொம்ப சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, எதையாவது டீப்பா சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஏதோ ஒரு டென்ஷனா இருக்கும், ஒரு மணி மைண்டடு, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், அது நம்ம ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த சமயம் மட்டும் எனக்கு அந்த மாதிரி வலி வந்துடும். உங்களுக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எதனாச்சும் இந்த மாதிரி கோளாறு இருக்காமா? ஒண்ணுமே இல்ல. பிபி, சுகர், ஃபேமிலி ஹிஸ்டரி யாருனாச்சும் அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்களாமா? அம்மாவுக்கு இருந்திருக்கு. ஓகே. நீங்க யாருனாச்சும் கிட்ட போய் டாக்டர்ஸ் இது பத்தி டெஸ்ட் பண்ணாங்களா? எதனாச்சும் இது பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களா? இல்ல, அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இல்லைம்மா, நீங்கள் நம்மளுக்கு அசதி பண்ணி டென்ஷன் எடுத்தால் வலிக்குது, அப்போது கார்டியாக் இருக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக வலி இருந்தால் மசில் பெயின்னு சொல்லுவாங்க. இல்லை பெண்ட் பண்ணால் கழுத்து வலி இருந்தால் ரேடியேட்டிங் பெயின்னு சொல்லுவாங்க, ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்.
ஸோ நேதர் இட் கேன் பி மசில் ஸ்பேசம் நார் இட் கேன் பி ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ டென்ஷன் ஆனால் வருது ப்ளஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்கணும். ஒரு பெரிய டெஸ்ட் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இசிஜி எடுக்க சொல்வார். மேக்ஸிமம் போனால் த்ரெட்மில்லில் ஓட வச்சு பார்ப்பாங்க. இதில் கன்க்ளூசிவாக வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரிஞ்சிடும். நீங்கள் நாள் படப்பட விட்டுட்டா அதுக்கு பிறகு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக இல்லை சென்னையில் இருக்கிற மாதிரின்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டீம் ஆஃப் டாக்டர்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாமா. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ நான் சோபியா பேசுறேன். சரிம்மா, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? திருப்பூர்ல இருந்து. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். சரிம்மா, டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சந்தியா, சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை? சார் எனக்கு ரொம்ப இருமல் வருது, நடந்தா மூச்சு வாங்குது சார். கோவிட் எதனாச்சும் வந்துச்சுங்களாமா உங்களுக்கு சமீப காலத்தில், போன வருஷம் இந்த மாதிரி? அப்படிலாம் இல்லை, வரல சார். ஓகே, எதனாச்சும் நீங்கள் இன்ஹேலரு இந்த மாதிரி எதனாச்சும் நுரையீரல் டாக்டர் பார்த்துருக்கீங்க? அதெல்லாம் யூஸ் பண்ணல சார். ஓகே, எப்போலேருந்து இந்த மூச்சு வாங்குதுமா உங்களுக்கு? அது 2-3 வருஷத்துலேருந்து இருக்குது. டாக்டருக்கு யாரும் தொடர்பு பண்ணலை நீங்கள்? இல்லை. இல்லை பாருங்கம்மா, பக்கத்தில் லோக்கல் டாக்டரே ஃபிசிஷியன் பார்க்கலாம். பல்மனாலஜிஸ்ட் வில் பி தி ஆப்ட் டாக்டர் ஃபார் யூ. அவங்க என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமமாக ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க. செஸ்ட் எக்ஸ்ரே பார்த்துட்டு சிபிசி சிஆர்பி இந்த மாதிரி டெஸ்ட் எடுப்பாங்க. இதில் துள்ளி விவரமாக இன்ஃபெக்ஷன் இருக்கா, லங்ஸில் எதனாச்சும் வந்து லீஷன்ஸ் இருக்கா பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இது இப்படியே ப்ராக்ரெசிவ் ஆஃப் டிசீஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஹார்ட்டுக்கு கூட பாதிப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. ஸோ உடனடியாக நீங்கள் வந்து டாக்டரை பார்க்குறது நல்லதுமா. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம், மாரியப்பன். சரி, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. சரி மேடம். டாக்டர் வணக்கம் மாரியப்பன். வணக்கம் சார். திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். ஆங்கில பண்ணிருக்கேன் சார். ஓகே, ஆமாங்க. ஹலோ சொல்லுங்க கேக்குது சார். கொஞ்சம் சாப்பாடு அதிகமா சாப்பிட்டா வலிக்க ஆரம்பிக்குது சார். சாப்பிட்ட பிறகு சாப்பாடு சாப்பிட்ட பிறகு வலிக்குதா? ஆமா, கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டோம்னா வலி எடுக்குது சார். சரிங்க, உங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணிட்டாங்க சொன்னீங்க? ஆமா சார், ஆங்கில பண்ணிடுச்சு. 4 வருஷம் ஆச்சு சார். சரிங்க, 2018 பண்ணதுங்க. சரிங்க. ஸ்டென்ட் ஏதாவது போட்டாங்களா? ஸ்டென்ட் போட்டாங்களா உங்களுக்கு? என்ன சார்? ஆன்ஜியோ பண்ணிட்டு ஸ்டென்ட் போட்டாங்களா? ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணாங்களா? சார் சென்ட் போட்டாங்க சார். ஸ்டென்ட் போட்டாங்க. எத்தனை ஸ்டென்ட் போட்டிருக்காங்க? 2 சார். 2 ஸ்டென்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு மாத்திரைலாம் நீங்க கரெக்டா தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? மாத்திரைகள் கண்ணியா சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். பட் இப்போ கூட உங்களுக்கு திருப்பி மறுபடியும் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துட்டு இருக்கு. சாப்பிட்ட பிறகுதான் நெஞ்சு வலி வருது. நடந்தா நெஞ்சு அதிகம் இல்ல சார், கொஞ்சம் சாப்பாடு அதிகமா போனப்ப ஸ்லைட்டா பெயின் ஆகுது சார். ஓகே. இல்லை, சப்போஸ் நீங்கள் நார்மல் ஒரு மாடி ஏறினா படிக்கட்டு ஏறினா மூச்சு வாங்குது, நெஞ்சு வலி அந்த மாதிரி இருக்கா? அப்படி இல்லை சார், அப்படி இல்லை. கொஞ்சம் தூரம் அதிகமாக நடந்து மூச்சு வாங்குது சார். ஓகே, ரைட். ஸோ இது எல்லாமே அகெயின் இது ஹார்ட்னால தான் பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. திருப்பி செக்அப்காக எப்போ லாஸ்ட்டாக போனீங்க? உங்களுக்கு ஹார்ட் டாக்டர் எப்போ பார்த்தீங்க? போன மாதம் டெஸ்ட் பண்ணிட்டேன் சார். ஒன்றும் இல்லைட்டாங்க சார். ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்களா? சரி, ஆமாம் சார். த்ரெட்மில் இசிஜி எடுத்தது சார். ஓகே, நடக்க வச்சு இசிஜி எடுத்தாங்களா? த்ரெட்மில் டெஸ்ட் நடக்க வச்சு இசிஜி எடுத்தாங்களா? நடக்க வச்சு எடுத்தேன் சார். ஓகே, சில வாட்டி இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நடத்த வச்சு இசிஜி எடுத்தால் கூட தெரிஞ்சிடும், நம்மளுக்கு புரிஞ்சிடும் இது ஹார்ட்னால பிரச்சனையா இல்லை உங்களுக்கு கேஸ்னால பிரச்சனையா. சில வாட்டி மாத்திரை போட்டு உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா மோஸ்ட்லி கேஸ்னால தான் பிரச்சனை இருக்கும். பட் நீங்கள் சொன்னால் கேட்டால் உங்கள் ஹிஸ்ட்ரி கேட்டால் மோஸ்ட்லி இது ஹார்ட் பிரச்சனை மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் நடத்த வச்சு இசிஜி எடுத்தால் த்ரெட்மில் டெஸ்ட் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதனால் இந்த வலி வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அடுத்த முறை போகும்போது நீங்கள் த்ரெட்மில் டெஸ்ட் கேளுங்க. உங்கள் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஒரு வாட்டி கேளுங்க, ஏதாவது மாத்திரை சேஞ்ச் பண்ணோமா இல்லை அடிஷ்னல் ஏதாவது
ஹார்ட்டு வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக மாத்திரை ஏதாவது கொடுக்கணுமா அது கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட்டாக இது ஹார்ட் பிரச்சனை தான் தெரியுது. இன்னொரு வாட்டி நீங்கள் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்தா அவங்களுக்கு சரி பண்ணிவிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? வணக்கம் மேடம், என் பேர் சத்யா, நான் தொட்டியம் அப்பநல்லூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிம்மா, யாருக்காக கேக்குறீங்க? என் பொண்ணுக்காக மேடம். பொண்ணோட வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. பொண்ணுக்கு 22 வயசு ஆகுதுங்க சார். வாழ்த்துக்கள் சத்யா, சொல்லுங்க என்ன பிரச்சனை? சார் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்ல அந்த வால் வந்து வீக்கமா இருந்துச்சு சார். கன்சீவா இருந்தாங்க சார். அது அப்புறம் செக் பண்ணும்போது அந்த ஹார்ட்ல வந்து வீக்கம் இருக்கிறதுனால பேபி வந்து அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க சார். ஓகே. அப்புறமேலு இப்ப 3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க சார் அந்த அபார்ட் பண்ணி. மீண்டும் வந்து செக் பண்ணா அந்த வீக்கம் வந்து குறைஞ்சிருச்சுங்க சார். பட் கன்சீவ் ஆகும்போது அந்த வீக்கம் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க சார். என்ன சார் பண்றது? இப்போ எக்கோ கார்டியோகிராம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா உள்ள ஹார்ட்டுக்கு உள்ளே வந்து வேல்வுலர் ப்ராப்ளம்ஸ் எதனாச்சும் இருக்கா நம்ம பார்க்கலாம். ரீகர்ஜிடேஷன் இருக்கா, இல்லை ஸ்டெனோஸ்ட் இருக்கா, இது தெரிஞ்சிட்டா வந்து இதுக்கு தகுந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாம். சில இப்போ நேரத்தில் வந்து வேல்வுலர் டிசீஸ் இருந்தால் வந்து புரிஞ்சிட்டு கார்டியாலஜிஸ்ட் வந்து பின்னும் கன்சீவ் ஆகுறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களது டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எக்கோ கார்டியோகிராம் நம்ம எடுத்து பார்த்துட்டா தெளிவான புரிஞ்சிடலாம். நீங்கள் சென்னையில் இருக்கிற மாதிரி இருந்தால் நேரடியாக கூட வந்து பார்க்கலாம். இல்லை இமெயில் மூலமாகவே கூட எக்கோ ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்னு சொன்னால் நம்ம டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பார்த்துட்டு வித்தின் 24 ஹவர்ஸ் இதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? திருச்சியில இருந்து பேசுறோமா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் வஹிதா. சரிம்மா, யாருக்காக கேக்குறீங்க? என்னோட குழந்தைக்காக கேட்கறேன். குழந்தையோட வயது சொல்லிட்டு பேசுங்க. இல்ல, எனக்கு வந்து குழந்தை ரொம்ப லேட்டா பிறந்துச்சு, 10 வருஷத்துக்கு அப்புறம். சொல்லுங்க வஹிதா, சொல்லுங்க. வணக்கம். 10 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்ததால டவுன்ஸ் பேபியா பிறந்திருக்கு குழந்தை. சரிங்க. அந்த குழந்தைக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நார்மலா செக்அப் பண்ணும்போது அவங்க ஹார்ட் பண்ணணும் டவுன்ஸ் பேபிக்குன்னு சொன்னாங்க. சரி எடுத்து பார்த்ததுல அதுல ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை வந்து நீங்க வந்து அந்த பலூன் சிகிச்சை மூலம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து நான் ஒண்ணுக்கு 2-3 டாக்டர் பார்த்துட்டேன். குழந்தைங்க இதே டாக்டர் கிட்டே காட்டிட்டேன். ஒவ்வொருத்தங்க பண்ண வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க, ஒவ்வொருத்தங்க பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப நான் மொத்தம் 4 ஸ்கேன் எடுத்திருக்கேன். பாப்பா வயசு 5 ஆகுது. சரிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது 3 mm இருந்துச்சு, இப்போ 2.2 mm இருக்கு அந்த ஓட்டையோட அளவு. அதுக்கு என்னவோ BDA அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, எனக்கு அது தெரியல. இப்ப என்னன்னா அது அது பலூன் சிகிச்சை மூலமா அதை மூட சொல்றாங்க. மூடணுமா இல்ல அப்படியே விட்டுடலாமா? ஏன்னா ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொரு மாதிரி சொல்றதால எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு. சரிங்க, ஓகே. யூஸ்வலி டவுன்ஸ் சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் ASD சொல்லுவாங்க, ஆஸ்டியம் பிரைமம் ASD சொல்லுவாங்க. அதனால் டெவலப்மெண்டலி அவங்களுக்கு ஒரு 2 சேம்பர், ஹார்ட்டில் 4 சேம்பர் இருக்குது, மேலே இருக்கிற 2 சேம்பர் நடுவில் ஒரு வால் இருக்கணும். அந்த வால் சரியாக டெவலப் ஆகாது. அதுவும் ரொம்ப காமன் இன் கேஸ் ஆஃப் டவுன்ஸ் பேபிஸ். இப்போ உங்களது ரிப்போர்ட் டீட்டெயிலாக பார்க்காம நான் கமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா, இல்லை நான் நேரடியாக பார்த்தேன்னா நான் எக்ஸாமின் பண்ணி நான் ஒரு கரெக்டாக ஒரு டயக்னோசிஸ் சொல்ல முடியும். பட் யூஸ்வலி டவுன்ஸ் பேபிஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குறது, சப்போஸ் அவங்களுக்கு நீளமாக இருக்குது, சைனோசிஸ் சொல்லுவாங்க, ப்ளூ பேபி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, பிளட் மிக்ஸ் ஆகிட்டு அவங்களுக்கு ப்ளூ பேபி இருந்தால் முதல்ல அவங்களுக்கு இவாலுவேட் பண்ணிவிட்டு தான் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த மாதிரி இவாலுவேட் பண்ணிவிட்டு சப்போஸ் ஒரு கேத் டெஸ்ட், ஆன்ஜியோ டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ரெஷர்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டான வயசில் அவங்க பண்ணிவிடுவாங்க. பட் சப்போஸ் அவங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் இஸ் லைஃப் த்ரெட்டனிங். அந்த மாதிரி குழந்தைகள் நம்ம டச் பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஹை ரிஸ்க் இருக்குது இந்த பேஷண்ட்டுக்கு. அண்டு பண்ணால் அவங்களுக்கு வீருக்கு ஆபத்து இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஆப்ரேஷன். ஸோ அதுக்காக தான் இது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். நீங்கள் நிறைய கார்டியாலஜிஸ்ட் கூட பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு கூட ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. மோஸ்ட் லைக்லி உங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ சி த ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்.
நீங்கள் திருப்பி நீங்கள் உங்கள் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட கூட கிளாரிட்டி கேளுங்க, இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லையா, இல்லை அது ஸ்டென்ட் மூலியமாக இல்லை பலூன் மூலியமாக அதை மூடலாமா இல்லையா, இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நீங்கள் கிளாரிட்டிக்காக நீங்கள் திருப்பி போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஜெயராஜ் சேலம் சார். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? அப்பாவுக்காக கேட்குறேன். அப்பாவோட வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 75. வாழ்த்துக்கள் ஜெயராஜ். சொல்லுங்க, என்ன பிரச்சனை ஃபாதருக்கு? அயோடிக் கன்வர்ஷன் சொல்லிருக்காங்க, மாடரேட் டு சிவியர் சொல்றாங்க. அந்த மைட்டல் வேர்ல்டு மைட்லி கன்வர்ஷன் சொன்னாங்க. அது எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் 875 இருக்கு. அது பை டேப்லெட் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. வேற எதுவும் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியுமா? முடியாது. பேசிக்கலாக அப்பாவுக்கு வந்து 75 இருக்குது. ஈவன் 80 இயர்ஸில் கூட வந்து மாடர்ன் டெக்னாலஜிஸ் அண்டு வித் நைஸ் ஹேண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுறது உண்டு. சம்டைம்ஸ் அப்ரஹென்ஷன்ஸ் இருக்கும், இந்த ஏஜில் பண்ணுமா இல்லையா, இல்லை பேஷண்ட் வில் பி நாட் வில்லிங் அண்ட் ஈவன் த அட்டெண்டர்ஸ் ஆர் நாட் வில்லிங். அந்த நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் தேடி வருவாங்க. ஸோ இதுக்கு பியூட்டிஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். இப்போ பேஷண்ட்டு வந்து நேற்று எக்கோ இருந்தாலும் நம்ம கை பிடிக்கும் போது புதுசாக வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு எக்கோ இசிஜி இதெல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஆஸ்கல்டேட் பண்ணி மர்மர்ஸ் எப்படி இருக்குது, பேஷண்ட் சிம்டமேட்டிக்லி எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு பேஷண்ட்டை வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு அட்மிஷன் பண்ணிவிட்டு இதுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் தெரப்பிஸ் மூலமாக வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பேஷண்ட்டை பார்க்காம நம்ம வந்து இது பண்ணுங்க இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அவ்வளோ தெளிவு இருக்காது. புதுசாக ஒரு எக்கோ எடுத்து பார்த்துட்டு நல்லபடியாக வந்து டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நம்ம தேடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேங்க, ஏழுமலை பேசுகிறேங்க. ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் சார் மேடம். எனக்கு வந்து 63 வயசு ஆகுது. ஓகே, வணக்கம் ஏழுமலை, சொல்லுங்க. நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் சார். எனக்கு 63 வயசு ஆகுது. சொல்லுங்க. நான் ரெகுலராக இப்போ சென்னை ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரோம். சரி, சொல்லுங்க. அது மாத்திரை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரோம், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல. ஆனால் இப்போ வந்து பின்னாடி முதுகு சைடில் லைட்டாக வலி இருக்குங்க. சரி. நடந்தா அந்த வயிற்றுக்கு மேல அந்த நெஞ்சு குழி பள்ளத்துல வந்து லைட்டா நடந்தா இப்போ சில சமயம் வலி இருக்கும். நடக்காம நின்றுட்டோம்னா வலி இருக்காதுங்க. சரிங்க. உங்களுக்கு மாத்திரை கொடுக்கறது முன்னாடி ஏதாவது டெஸ்ட் பண்ணாங்களா? ஆன்ஜியோ டெஸ்ட் ஏதாவது பண்ணாங்களா? இல்ல சார், ஆன்ஜியோ டெஸ்ட் எனக்கு தனியார்ல காமிச்சங்க. அவர் வந்து உங்களுக்கு ஆன்ஜியோ பண்ற அளவுக்கு உடம்பு ஒத்துழைப்பு தராது, நீங்க ரெகுலரா மாத்திரை சாப்பிடுங்க போதும்னு சொன்னாங்க. ஓகே. இசிஜி டெஸ்ட், த்ரெட்மில் டெஸ்ட் ஏதாவது அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிருக்காங்களா? எக்கோ டெஸ்ட்? இசிஜி 2 மாசத்துக்கு ஒரு முறை இசிஜி பிபி எல்லாம் செக் பண்ணாங்க சார். ஓகே. ஓரளவு முன்னேற்றம் இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் இப்போ மாத்திரை ரெகுலரா எடுத்துதான் ஆகணுங்களா? இல்ல, உங்களுக்கு சிம்டம்ஸ் கேட்டா நடந்தா மட்டும் நெஞ்சு வலி வருது, மீதி டைம்ல வலி கிடையாது. சரிங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ்ல ஆமா ஹார்ட் பிரச்சனை மாதிரி தான் தோன்றுறது எனக்கு. என்ன மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இசிஜி ஒரு முறை பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியும். நீங்கள் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கேட்டு கரெக்டாக உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. இப்போலாம் ஆன்ஜியோ பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃப். ஒரு 30 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கூட கிடையாது ஆன்ஜியோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் சேஃபாக 99% ஆளுங்களுக்கு சேஃபாக பண்ணலாம். உங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஏதாவது மேலே கீழே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. பட் யூஸ்வலி ஆன்ஜியோ டெஸ்ட் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் டெஸ்ட். 99% ஒரு 1000 கணக்கில் 1000 பீப்புளில் ஒன் பர்சனுக்கு காம்ப்ளிகேஷன் வரலாம். ஸோ ஆன்ஜியோ பண்ணுறதுக்கு தப்பு கிடையாது, ஈஸியாக பண்ணலாம். பட் உங்களது என்ன மாத்திரை கொடுத்துருக்காங்க இசிஜி எல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஆன்ஜியோ எவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும் அது கிளியராக நேரடியாக தான் தெரியும். ப்ளஸ் ஒமந்துரார் டாக்டரே உங்களுக்கு மருந்து கொடுத்துருக்காருங்க, அதே மருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் சப்போஸ் உங்களுக்கு ஆன்ஜியோ தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஆன்ஜியோ பண்ணலாம். இப்போலாம் சிடி ஆன்ஜியோ கூட வந்திருக்கு, விதவுட் டூயிங் கன்வென்ஷனல் ஆன்ஜியோகிராம். இது வயர் போடாமல் கூட சிடி ஸ்கேனில் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடலாம், அது கூட சீக்கிரமாக முடிஞ்சிடலாம். ஸோ சப்போஸ் மறுபடியும் உங்களுக்கு வலி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்ஜியோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். 63 இயர்ஸில் கண்டிப்பாக ஆன்ஜியோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜ் கரெக்டாக இருக்கு உங்களுக்கு.
ஹார்ட் ஃபெயிலியருக்கு கொடுக்கக்கூடிய யூஷுவலான ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சேஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் அதை பற்றியும் சொல்லுங்கள். சரிங்க, ஓகே. ஹார்ட் ஃபெயிலியர் முதல்ல நம்மளுக்கு we've discussed ஏற்கனவே எதுக்காக என்ன காஸ் இருக்குது ஹார்ட் ஃபெயிலியருக்கு, முதல்ல அதை அட்ரெஸ் பண்ணணும். எதனால் ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா அதனால் வந்திருக்கா, இல்லை ஹார்ட் பம்பிங் பலகீனமான ஒரு இன்ஃபெக்ஷன் அது முடிச்ச பிறகு ஹார்ட் வீக்கம் வந்திருக்கா. ஸோ முதல்ல அதை ரிஸ்க் ஃபேக்டர்லாம் அட்ரெஸ் பண்ணணும். டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி அதெல்லாம் முதல்ல அசஸ் பண்ணணும். ஸோ ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அவருக்கு நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது, ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க, தேவ் அட்வைஸ் ஃபார் பைபாஸ் சர்ஜரி, இல்லைனா ஆன்ஜியோபிளாஸ்டி சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டென்ட் போடுற சொல்லியிருக்காங்க. சில வாட்டி அது போட்டால் கூட ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் திங்ஸ். ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும், எதனால் வந்திருக்கும், அதை அட்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, உங்களுக்கு அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர் கிடையாது, ரொம்ப நாளாக ஹார்ட் ஃபெயிலியர் ஒரு 6 months தாண்டிடுச்சு, ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸோடனா வாழ்க்கை நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க, நீங்கள் சஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க, மூச்சு வாங்குறது, கால் வீக்கம் இருக்குது, அடிக்கடியாக உங்களுக்கு நுரையீரலில் தண்ணி சேருது, நீங்கள் படுத்தா உங்களுக்கு இரும்பல் வருது, அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு 6 மாதமாக இருக்குது, யூஆர் சஃபரிங், உங்களுக்கு க்ரானிக் ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே டாக்டர்ஸ்லாம் எவாலுவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லை உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு டிவைஸ் தெரப்பி, பேஸ் மேக்கர் போடணும், உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு யூ ஹாவ் டு பி வெரி ப்ராக்டிக்கல். எல்லாருக்கும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கிடைக்காது. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. மேபி இன் இந்தியா பர் இயர் 1000 to 1500 ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் கேன் ஹேப்பன். அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா it's more than 1,50,000 patients every year they require heart transplant. So demand and mismatch ஒரு இருக்கு, and demand and availability mismatch இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா many people are in the stage of chronic heart failure. ஸோ அவங்களுக்கு there are lot of modern therapies, there are 4 drugs புதுசாக lot of drugs have come in. 4 drugs are useful in increasing the heart pumping capacity. அது heart pumping capacity improve பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் ஹார்ட் டாக்டர் பார்த்துட்டு he'll definitely put you on the drugs. உங்களுக்கு ஏற்கனவே மூச்சு வாங்குது, கால் வீக்கம் இருக்குது, நுரையீரலில் தண்ணி இருக்குது, கால் ரொம்ப பலகீனமாக இருக்குது, உங்கள் வெயிட் கூடி இருக்குது, டயூரிட்டிக் கொடுப்பாங்க, அது நீர் நிறைய போகும். ஸோ அந்த மாத்திரை போட்டால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், ஃபார் ஃபியூ டேஸ் உங்களுக்கு பிபி கூட ட்ராப் ஆகும். பட் டில் உங்களுக்கு அது சிம்டம்ஸ்னால் சப்சைட் ஆகிட்டு வரைக்கும் நீங்கள் போட்டு தான் ஆகணும். அதுக்கு பிறகு அதை மாத்திரை கம்மி பண்ணிவிட்டு மீதி மாத்திரைலாம் போட்டு உங்களுக்கு சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஆக்சிமெட்டில் வாட் இஸ் ஸ்பெஷல், வாட் இஸ் டிஃப்ரெண்ட், க்ரானிக் ஹார்ட் ஃபெயிலியருக்கு ஒரு கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் இஎஃப் இது பம்பிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை ரிலாக்ஸேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி பேஷண்ட்லாம் we are helping them adjust their lifestyle, modify their lifestyle. அவங்களது எப்படி வளரணும், எப்படி சாப்பிடணும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், how even to take bath, how even to ஒரு assisted living மாதிரி we first teach them. அவங்க வருவாங்க, it depends, அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் we'll have to give that diuretic therapy போட்டு நீரெல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு மெதுவாக ஒரு மாத்திரை கொடுத்து அவங்களுக்கு எப்படி இருக்குது, சைடு எஃபெக்ட் எப்படி இருக்குது, 1-to-1 பேசிஸில் நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸோ மெனி டைம்ஸ் they get admitted. We see them improve from a state where they can't even walk to the point where they can do their day-to-day activities. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்னா அவங்க செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அவங்களே அவங்க வாழ்க்கையில் இருக்கணும், அவங்களே they should go and eat by themselves, அவங்களே அவங்க பாத்ரூம் சேஃபாக போகணும், அவங்களே குக் பண்ணணும், அவங்களே ட்ரெஸ் பண்ணணும். அந்த மாதிரி we take them from bed bound ஒரு சிச்சுவேஷன்லேருந்து till they are self sufficient. ஸோ அதுக்கு EECP தெரப்பி இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீஸிங் த பிளட் ப்ரெஷர். நான் இப்போ பிளட் ப்ரெஷர் ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தால் பம்பிங் கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் ஃபுல் பாடியில் கம்மியாக இருக்கும். EECP பண்ணால் சம்டைம்ஸ் இந்த லோ ப்ரெஷர்லேருந்து நார்மல் ப்ரெஷர் வரைக்கும் வரலாம். ஸோ they'll feel little energetic. It is like walking. ஸோ அதுக்கு பிறகு வாக்கிங் கூட பண்ணலாம். தென் we also we teach them exactly how much to eat. நாட் ஜஸ்ட் ஒரு மீல் கொடுக்குறதுக்கு அது ஒரு விஷயம், பட் டீச்சிங் them how to cook. ரெசிபீஸ்லாம் கொடுத்து எவ்வளோ சால்ட் போடணும், எவ்வளோ என்ன ஃபிஷ் சாப்பிடணும், எந்த சிக்கன் சாப்பிடணும், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சிக்கன் ஃபிஷ்ஷில் கூட, எக் எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ ப்ரோட்டீன் இன்டேக், எவ்வளோ கார்போஹைட்ரேட். ஸோ we teach them exactly how to be, what type of exercises they can do, whether they can start walking immediately, இல்லை அவங்களுக்கு
வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் ஏதாவது கொடுக்கணுமா, என்டியூரன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கலாமா, ஸ்விம்மிங் கொடுக்கலாமா, அந்த மாதிரியெல்லாம் we start training them and teaching them. So it's for a complete package from a person ஒரு பெட் பவுண்ட் கண்டிஷனில் இருந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிறது வரைக்கும் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் அதுதான் நம்ம இவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு. Dr. Ayaz has been doing this, our chief has been doing this for the past 20 years, சைலண்டாக பண்ணிட்டு இருக்காரு. Now we are trying to make it a little bit more mainstream, cardiac rehabilitation. அதுதான், that is the specialty of our hospital. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேரு சொல்லுங்க. சிவகுமார். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு உங்க வயது சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசுங்க. ஓகே சார், 48 ஏஜ். வாழ்த்துக்கள் சிவகுமார், சொல்லுங்க என்ன பிரச்சனை? நம்ம பம்பிங்க்கு கம்மியா இருந்து டெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. இப்போ பிரைவேட்ல போய் செக் பண்ணி சிஹெச்ல மாத்திரை சாப்பிட்டுருக்கேன் சார். ஓகே. இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ஆளுங்களா எப்படின்னு கேட்கறது டவுட் சார். என்னங்க இம்ப்ரூவ்மெண்ட்டு? இப்போ பம்பிங் வந்து 35 இருக்குதுங்க, 35 இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே. சார் எதில் என்ன உணவு எடுத்தா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க கேட்குறேன். இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் டாக்டர் சமா வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஸோ கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சென்னைக்கு வந்து இருக்கிற மாதிரி சொன்னால் எக்கோ, பழைய எக்கோ நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு வந்தால் புது எக்கோ எடுத்து பார்த்துட்டு சேம்பர்ஸ் எல்லாம் எப்படி டைலேட்டடாக இருக்கா, எதனாச்சும் ரீகர்ஜிட்டேஷன் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ட்ரக் தெரப்பி என்ன கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் மாற்றிட்டு நல்லபடியாக இது ஃபாலோ பண்ணி நல்லா இதுக்கு கூட வந்து ஸ்பீரோமீட்டர்னு சொல்லுவாங்க, அந்த 3 பால் ஊதுற எக்ஸசைஸ் இருப்பாங்க. கொடுக்கலன்னா அது கூட நம்ம வந்து அந்த எக்ஸசைஸ் கைடன்ஸ் பண்ணுவோம். டீம் ஆஃப் டயட்டீஷியன்ஸ் பார்ப்போம், டீம் ஆஃப் டாக்டர்ஸை நீங்கள் பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ரெஜிமெண்ட் போட்டு இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ இன்னைக்கு வந்து டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலேருந்து சீஃப் டாக்டர் அயாஸ் அக்பரும் ப்ரிவென்டிவ் கார்டியாலஜிஸ்ட் நம்ம டாக்டர் சமா அக்பர் அவர்களும் வந்து தொடர்பு கொண்டு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்குது. ஒருத்தவங்க சொன்னாங்க கன்சீவ் ஆனாங்க, ஆனால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலே அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறதுலாம் கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹார்ட் அட்டாக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஹார்ட் ஃபெயிலியர்லேருந்தும் உங்களால் வந்து அவங்கள காப்பாற்றிட முடியும் அப்படின்னு நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலிமா நம்ம ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் டாக்டர் சமா அக்பர் சொன்ன மாதிரி பல வருடங்களாக இது வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு நலன் வந்து எல்லாருக்குமே பயனடைகிற மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா டாக்டர்ஸ்னாலையும் முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த வகையில் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து பல வருடங்களாக இதய நோய்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்றத தாண்டி அறுவை சிகிச்சை இல்லாமையும் நம்மளால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. இசிபி ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி நிறைய சிகிச்சை முறைகள் அட்வான்ஸ்டாக கொடுத்துட்ருக்கீங்க. மிக்க நன்றி. இன்னைக்கு இந்த 1 hour உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலையும் எங்களுக்காக நேர்களுக்காக ஒதுக்கி இதை ஹார்ட் ஃபெயிலியர் பற்றியும் ஹார்ட் அட்டாக் பற்றியும் அதுக்கான சிகிச்சை முறைகள் டெஸ்ட் இதை பற்றியெல்லாம் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. மிக்க நன்றி. என்ன இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.